ஈரோ மார்ட்டின் லேட்டஸ்ட் ஃபேக் நோட் டிடெக்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன பணம் என்னும் இயந்திரம் ஸ்மார்ட் பில்லிங் மிஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. விஜய் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் லீடரா வந்துட்டு இருக்காரு. ஓட்டு 18 வயது இளைஞர்களுக்கு இருக்கு. அவங்க விஜயினுடைய ரசிகர்களா பெரும்பாலும் இருக்கிறதுனால அரசியல் தெரியாதவர்கள் கூட அவருக்கு ஓட்டு போடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கும். ஏற்கனவே விஜயகாந்தை கவிழ்ப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் போட்டாங்கிறத நம்ம பார்த்தோம். புளு சட்டை மாறன் சொன்னதுல நடக்கலன்னா என்ன ஆச்சரியம். தாடி பாலாஜி அவர்கள் விஜயுடைய பச்சையை குத்திக்கிட்டு அது சமூக வலைதளங்களுக்கு ஒரு வீடியோ போட்டாங்க. தாடி பாலாஜி மாதிரி ஆட்களை உடனடியாக கட்சி விட்டே நீக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இது மாதிரி பல கோமாளிகள் உருவாகும். இன்னைக்கு அரசியலுக்கு தேவை ஒரு பக்கம் ஃபேமஸ், இன்னொரு பக்கம் பணம். அப்படிப்பட்ட சூழலில் இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப தெரிந்த ஒரு முகம், திடீர்னு ஃபேமஸான ஒரு திடீர் தளபதியான ஆதவ அர்ஜுனா, விஜய்க்கு ஒரு பண ரீதியாகவே பக்கபலமாக ஆதவ அர்ஜுனா இருப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. இவங்க எல்லாமே அரசியல் பச்சோந்திகள்ங்க. இவங்களோட ஒட்டிக்கிட்டு நம்ம எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஆதாயத்தை பார்க்கலாங்கிற எண்ணத்தோடு வருகிற நபர்கள் தான் இவங்க. இதை விஜயும் பார்த்துட்டு இருப்பாரு. ரொம்ப கவனமாக இருப்பார். அவர் யாரை எங்கே வைக்கணுங்கிறது ஒரு நிச்சயமாக தெரியும். ஹச் வினோத்தை பொறுத்தளவுக்கு விஜய்க்காக நாம இறங்கி நம்முடைய கொள்கைகளை விட்டுட்டு அல்லது நம்முடைய டிக்னிட்டியை விட்டுட்டு இறங்கணும்னு ஒருபோதும் அவர் நினைக்க மாட்டார். ஸோ அதனால படத்தில் அரசியல் இருக்கும், பட் அது திணிக்கப்பட்டதா இருக்காது. ஹச் வினோத் எப்பவுமே ஒரு படத்தை 35 நாளைக்கு மேலே தாண்டினதே கிடையாது. பொதுவாகவே டைரக்டர் விஜய் தேர்ந்தெடுக்கிற இயக்குனர்கள் கொஞ்சம் பெஸ்டான இயக்குனர்களாக தான் தேர்ந்தெடுப்பார். அதில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறாரு ஹச் வினோத். உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் வலைபேச்சு அந்தணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எப்போதும் அன்றே சொன்னது வலைபேச்சு அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் அன்றே சொன்னார் ப்ளூ சட்டை மாறன் அப்படின்ற ஒரு ட்வீட் இப்போது வைரலாக போயிட்டு இருக்கு. என்னடான்னு போய் பார்த்தோன்னா ஒரு ட்வீட் போயிட்டு இருந்தார். ஆதவ அர்ஜுனா அவர்கள் விசிகா விட்டு போவார் அப்படின்றதை 3 நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. இது ஒரு கேம் பிளே மாதிரி இருக்கு. அவர் விசிகா விட்டு ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டு விலகி போயிட்டு அதுக்கப்புறம் தாவேக்காவில் இணைவார், விஜய் ஜாக்கிரதை அப்படின்ற ஒரு ட்வீட் போட்டிருந்தார். இதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, அரசியலில் என்ன வேணாலும் நடக்கும். என்ன ஒருவரை கவிழ்ப்பதற்கு என்ன வேணாலும் திட்டங்கள் இங்கே போடுவாங்க. ஏற்கனவே விஜயகாந்தை கவிழ்ப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் போட்டாங்கங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் ஏன் அப்படி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்குது. இப்போ புளு சட்டை மாறன் சொன்னதில் அப்படி நடக்கலைன்னா என்ன ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது, நடக்காதுங்கிற மாதிரியும் இருக்குது. என்ன இப்போ ஆதவ அர்ஜுன் மனசில் என்ன இருக்குங்கிறது அவருக்கு தான் தெரியும். அல்லது ஏதாவது மறைமுகமாக திட்டங்களை வகுத்து இப்படி செயல்படுறாங்களாங்கிறதெல்லாம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். எல்லாருமே யூகத்தின் அடிப்படையில் இப்படி பார்க்குறாங்க. புளு சட்டை மாறனாகட்டும், நான் கூட எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. ஏதோ ஒரு கேம் ஒன்று நடக்குதோ, எப்படியோ விஜய்கிட்ட சேர்ந்து அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே கேதர் பண்ணி மாற்று முகாமுக்கு சொல்கிறதெல்லாம் சகஜம் தானே. அரசியலில் என்ன வேணாலும் நடக்கும் இல்லையா? ஸோ ஒருவேளை அப்படி ஏதோ நடக்குதோங்கிற மாதிரிலாம் எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் எல்லாமே காலப்போக்கில் தான் தெரியும். நம்ம சந்தேகங்கள் உண்மையாகலாம், பொய்யாகவும் மாறலாம், அது நமக்கு தெரியாது. பட் அவருக்கு தான் தெரியும் நம்ம செய்கிறது, நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், அது எந்த வகையில் போகும், நம்ம போடுற வியூகங்கள் சரியாக இருக்காதா அப்படிங்கிறது எல்லாமே அவர் ஒரு கணக்கு ஒன்று போட்டு வச்சுருப்பார்ல ஆதவ அர்ஜுனா. ஏன்னா அவருடைய தொழிலே இதுவாக தான் இருக்குது. ஒரு அரசியல் கட்சிக்கு பின்புலமாக இருந்த இந்த கட்சியை ஆட்சி கட்டில் அமர்த்துவது அவருடைய ஒரு தொழிலாக இருக்கு, அமைப்பாளராக இருக்கார். ஸோ அதனால அவர் என்ன வியூகம் வகுத்திருக்கிறாரு. இன்னொன்று, இன்னைக்கு விஜய் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் லீடராக வந்துகிட்டு இருக்கார். இப்போ தெரிந்தோ தெரியாமலோ ஓட்டு 18 வயது இளைஞர்களுக்கு இருக்குது. இப்போ அவங்க விஜயினுடைய ரசிகர்களாக பெரும்பாலும் இருக்கிறதுனால அரசியல் தெரியாதவர்கள் கூட அவருக்கு ஓட்டு போடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ ஒரு பெரிய ஃபோர்ஸாக விஜய்ங்கிற ஒரு புயல் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதை தடுத்து நிறுத்துவதற்கு என்னென்ன வகைகள் இங்கே உண்டோ அதெல்லாமே கையாளுவாங்க. ஒரு கட்சியில் பெரிய அடிதடி நடக்கும், ஒருத்தர் பிரிஞ்சு போவார், அவர் அங்கே போய் சேருவார், அதுக்கப்புறம் அங்கே உள்ளேருந்தே வேவு பார்ப்பார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயங்களாக இருக்கிறதுனால ஏன் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் வருது. பட் இல்லாமல் இருந்தால் நல்லது.
ஆனா விஜய்க்கு ஒரு வந்து அனுதாபம் வரும். ஏன்னா வந்து மேடையில வந்து தோழர் ஆதவ் அர்ஜுனா அப்படின்றதான் பேசுவார். இவரும் கூட விஜய் அவர்கள் அப்படின்னு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பேசிப்பாங்க. இப்போது இவர் கட்சியை வைத்து வெளியே வந்தது வந்து விஜய்க்கு மத்தியில நல்ல ஒரு பேர் இருக்கும், இப்போ நிச்சயம் போனா ஒரு நல்ல ஒரு பதவி கிடைக்கும் ஒரு கருத்து வருது. இதை ஏத்துக்கிறீங்களா? இல்லைங்க, எனக்கு வந்து இந்த ஆதவ் அர்ஜுனாங்கிற கேரக்டரே நம்ம இப்போதான் கேள்விப்படுறோம் இல்லையா? இதுக்கு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது போன வருஷமோ யாருன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது. ஏதோ ஒருத்தர் விடுதலை சிறுத்தைகள்ல ஒரு துணை மாமனார் எல்லாருக்குமே தெரியும். ஆமா இருக்காரு, அவ்வளவுதான். ஆதவ் அர்ஜுனான்னு ஒரு கேரக்டர் எப்படி வெளி உலகத்துக்கு தெரியுது? இன்னைக்கு வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிப்பாரா, விஜயோட சேருவாராங்கிறது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி இருக்கு. அப்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு ஒரு வாரத்திலே வந்துட்டாரு. அப்ப அவருடைய வியூக செயல்பாடுங்கிறது ரொம்ப சரியா இருக்கு. அவர் வந்து ஒரு பக்கம் கையில வந்து மிதமிஞ்சிய பணம் இருக்கு. இன்னைக்கு அரசியலுக்கு தேவை வந்து ஒரு பக்கம் ஃபேமஸ், இன்னொரு பக்கம் பணம். இது ரெண்டும் இருந்தால் கொள்கை எல்லாம் மூணாவது தான். எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு வந்து இப்போ பிரமாதமான கொள்கையோடு தான் இங்கே வர்றாங்க. ஆனால் அந்த கொள்கையின்படி எந்த கட்சியுமே நடக்கிறதில்ல. அவங்களுக்கு இருக்கிற அடிப்படை கொள்கையோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல தேர்தல்களில் அவங்களே முரண்பட்டு நிற்பாங்க. நியாயமாக வந்து ஒரு நல்ல கொள்கையோடு இருக்கார், அவர் தான் நம்ம முதலமைச்சராக கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னா தமிழறிவு மணியனை தான் கொண்டு வந்து வைக்கணும். அவருடைய கொள்கைகள் தான் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஆனால் இப்போ யாராவது கொள்கையை பார்க்குறாங்களா? பேச்சளவில் தான் கொள்கைங்கிறது இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப தெரிந்த ஒரு முகம், திடீர்னு ஃபேமஸான ஒரு திடீர் தளபதியான ஆதவ் அர்ஜுனா, ஆமாம், இவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அது நிச்சயமாக ஒரு கவனத்தை பெறும். விஜய்க்கு வந்து ஒரு பண ரீதியாகவே பக்கபலமாக ஆதவ் அர்ஜுனா இருப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை எடுக்கிறது தானே ஒரு டார்கெட்டாக இருக்குது. அரசியல்ங்கிறது சேவைங்கிறதெல்லாம் மாறி பல காலம் ஆச்சு. இன்னைக்கு அது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ். நீ எவ்வளோ போட்டு உள்ளே வரையோ அதை விட பல மடங்கு எடுக்க போகிறேன். அப்படி தான் இன்றைக்கி எல்லா கட்சிகளுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் ஓரளவுக்கு நியாயமாக நம்ம மக்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, செய்கிறாங்க. அதில் வந்து நம்ம மாற்று கருத்தே இல்லை. அதே நேரத்தில் இப்போ அரசியல் பிஸ்னஸாக மாறின பிறகு திடீர் தளபதிகள் உருவாகிட்டு இருக்காங்க. அதில் ஒருவராக ஆதவ் அர்ஜுன் இருக்கார். இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விடுகதையாக இருக்குது. பார்க்கலாம். ஓகே சார். இன்னொரு பக்கம் வந்து விஜயோடைய வளர்ச்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். குமுதம்ல கருத்து கணிப்புகள் வருது, இவ்வளோ ஓட்டுகள் வாங்குவாருன்னு. ஆனால் கட்சியை சார்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களே நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, தாடி பாலாஜி அவர்கள் வந்து விஜயோடைய பச்சையை வந்து குத்திக்கிட்டு அது சமூக வலைதளங்களில் பிகின் ரூட்ஸில் இருந்துலாம் போய் காணொலியாகவே எடுத்து ஒரு வீடியோவை போட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு செயல்கள் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இல்லை, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அருவருப்பை ஏற்படுத்துங்க. இதை வந்து விஜய் முதல்ல புரிஞ்சுக்கணும். தாடி பாலாஜி மாதிரி ஆட்களை உடனடியாக கட்சி விட்டே நீக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆரம்ப காலத்தில் நீங்கள் வந்து அழுத்தம் திருத்தமாக ஒரு முடிவை எடுக்கலைன்னா இது மாதிரி பல கோமாளிகள் உருவாகுங்க. அதை வந்து விஜய் தடுத்து நிறுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இன்றைக்கி மக்கள் அவர் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி பல தலைவர்களை பார்த்துட்டோம், திடீர்னு விஜய்னு ஒருத்தர் வராரு, இவராவது நம்ம நினச்சதை செய்ய மாட்டாருங்கிற ஒரு எண்ணம் ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இந்த மாதிரி கோமாளிகளை வந்து கட்சிக்குள்ளே அனுமதிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறாக போய் தான் முடியும். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா பேர். அன்றைக்கி வந்து ஒரு மாவட்ட செயலாளர் பார்க்குறேன், பெரிய கிரேனில் கொண்டு வந்து மாலை போடுறாங்க அவருக்கு. இதை பார்க்குற மக்களுக்கு என்ன தோணும்? நீ ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரணும்னு நினைக்கிற, நம்ம தொடர்ந்து இங்கே வந்து ஒரு அடாவடித்தனமான ஒரு அரசியலை பார்க்குறோம், ஆடம்பர அரசியலை பார்க்குறோம். அதெல்லாம் வெறுத்து போய் தான் ஒரு எளிமையான ஒருத்தர், மக்களுக்கு நல்லது செய்கிற ஒருத்தர் வேணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நீ வந்து ஒரு கிரேனை வச்சு ஒருத்தருக்கு மாலை போடுறாங்க. இதை வந்து எப்படி மக்கள் அனுமதிப்பாங்க? அவங்களுடைய பார்வையில் இது என்னவா மாறும்? அப்போ ரொம்ப ஆரம்பத்திலேயே ஒரு அதிரடியாக ஒரு சில விஷயங்களை விஜய் செய்யணும். இது மட்டும் இல்லை, இன்னும் கட்சிக்குள்ளே நிறைய காமெடிகள்லாம் இருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. நானே கேட்கணும்னு நினைக்கிறேன், அந்த நடிகர் பேர் சொல்ல விரும்பல. ஆனால் விஜய் வரும்போது எப்படி வந்து பவுன்சர்களோடு வருவாரோ அதே மாதிரி ஒரு நடிகரும் கூட வந்து பவுன்சரோடவே வராரு. விஜய்க்கு அடுத்த கட்டத்தில் நான் இருக்குன்ற மாதிரியான விஷயங்களை காமிச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் தரப்புல நம்மளை தொடர்பு கொண்டாங்க. அவரே கூட பேசினார். பேசி, சார் அது நடந்த சம்பவம் வந்து ரோபோ சங்கர் திருமணத்தில் நடந்தது. அப்போ அந்த பவுன்சர்கள்லாம் என்ன பண்ணாங்க, எங்கிட்ட வந்து சார் இதுமாரி நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த வீடியோ வெளியிட்டால் எங்களுக்கு, அதாவது இப்போ பவுன்சர்கள்ங்கிறது அங்கங்கே குழுவாக இருக்காங்க. இப்போ அவங்களுக்குள்ள இப்போ தொழில் போட்டி ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் வந்து உங்கள் கூட வர்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டோம்னா நாளைக்கு எங்களுக்கு அது வந்து தொழில் ரீதியாக பயன்படும்னு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்தேன்னா ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு. பட் விஜய் மாநாட்டில் அவர் அப்படி வந்திருந்தாருன்னா நிச்சயமாக நம்ம கண்டிக்கணும். அதே மாதிரி விஜய் தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கு அவர் அப்படி வந்தாருன்னா நிச்சயமாக வந்ததை நம்ம முதல்ல தான் கண்டிக்கணும். பட் என்னென்னா இப்படி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறதுனால
ஒரு வேளை சரியாக இருக்குமோன்னு நமக்கு தோணுது. இன்னொரு பக்கம் விஜய் கட்சியை சார்ந்து இவர்கள் தான் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கணும்னு ஒரு அமைப்பாளர்கள் வந்து வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் ரஜினி ரசிகராக இருக்காரு, இன்னொரு பக்கம் பாஜக ஆதரவாளராக இருக்காரு. நான் பேர் சொல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். திடீர்னு பார்த்தா நான் தான் விஜயுடைய ஆதரவு நிலை அப்படின்னு நிலைப்பாடு எடுத்து பேசுகிறார். இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாரா விஜய்? இவங்க எல்லாமே அரசியல் பச்சோந்திகள்ங்க. இவங்களுக்கு யாராவது ஒருத்தர் புதுசாக ஒரு பிரைட்டாக வராரு அப்படின்னா இவங்களோட ஒட்டிக்கிட்டு நம்ம எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஆதாயத்தை பார்க்கலாங்கிற எண்ணத்தோடு வருகிற நபர்கள் தான் இவங்க. இவங்களுடைய வீடியோக்களை கடந்த ஒவ்வொரு வருஷமா நீங்க மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். ஆமாம், நிச்சயமாக மக்களுக்கு தெரியும்ல இவங்க எப்பேற்பட்ட ஆட்கள்ங்கிறது மக்களுக்கு தெரியும். நீங்கள் என்னதான் கூவுனாலும் உங்கள் மேலே அவன் ஒரு தனிப்பட்ட மதிப்பெண் போட்டு வச்சுருப்பான். இதுக்கு இவர் வந்து லாயக்கு இல்லாதவர், நீ அதுக்கு சரிப்பட மாட்டேன்னு சொல்கிற மாதிரி இவர் இதுக்கு சரிப்பட மாட்டாருன்னு அவன் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருப்பான். அதனால் இதை விஜயும் பார்த்துட்டு இருப்பார். இப்போ விஜய் வந்து ஒன்றும் கை குழந்தை கிடையாது, என்னமோ திடீர்னு அரசியலுக்கு வந்துட்டதுனால இதெல்லாம் கவனிக்காமல் அது ஏதோ ஒரு மிதப்பில் இருக்காரு, நமக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னா நம்பிக்கையில் உள்ளவர் அவர் கிடையாது. ரொம்ப கரெக்டாக இல்லை ரொம்ப கவனமாக இருப்பார் அவர். யாரை எங்கே வைக்கணுங்கிறது ஒரு நிச்சயமாக தெரியும். அதனால் இவங்க எல்லாமே இப்படி பேச்சளவோடு அப்படியே போயிடுவாங்க. இதை தாண்டி வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. இன்னொரு பக்கம் விஜய் பற்றி பேசும்போது வர விமர்சனங்களையும் நம்ம பேசியா இருக்கணும். நீங்களே பார்த்துருப்பீங்க, புயலுக்கு வந்து நிதி கொடுக்க போகாதவர் வந்து ஒரு திருமணத்திற்கு சக நடிகையுடைய திருமணத்துக்கு விமானத்தில் போறாரு. இவர் வந்து அரசியலுக்கு வந்து என்ன ஜெயிச்சிட போறாருன்னு வந்து எதிர்கட்சிகள் வந்து இதை வைத்து விமர்சனம் செய்யறத பார்க்குறீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போ உதயநிதி இருக்காரு, முதல்வர் இருக்காரு, இவங்கெல்லாம் வந்து தனிப்பட்ட திருமண விழாக்களுக்கு போகாமல் இருக்காங்களா? எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் இருக்குங்க. உறவுகள் இருக்குது, நட்புகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நேரத்தை நம்ம செலவு பண்ணுவோம். ஒரு திருமணத்துக்கு போன உடனே கவரை கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டே இருப்போம். இன்னொரு திருமணத்துக்கு உட்காந்து சாப்பிட்டு வருவோம். இன்னொரு திருமணத்துக்கு நாள் முழுக்க உட்காந்துருப்போம். இது வந்து நாம் எந்த அளவுக்கு ஒருவர் மீது அன்பு வைத்திருக்கோம், நட்பு வைத்திருக்கோங்கிற பொறுத்து அமைகிற ஒரு விஷயம். நீங்கள் வந்து களத்தில் வந்து நிற்கல, தண்ணியில் நிற்கல அப்படிங்கிறதுக்காக இந்த கல்யாணத்துக்கு போகிறது தவறுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ரொம்ப ஒரு முட்டாள்தனமான வாதமாக இருக்குது. அவருடைய நீண்டகால தோழி இன்னொன்று திரையுலகத்தில் ஒன்றா பயணித்தவங்க, அந்த திருமணத்தில் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக கருதப்படுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் போகிறதுல என்ன தவறுன்னு நமக்கு புரியல. இன்னொன்று வந்து அவரே சொல்கிறாரு, ஒரு டிபிக்கல் அரசியலை நான் பண்ண விரும்பலை அப்படிங்கிறாரு. முழங்கால அளவு தண்ணியில் இன்னும் ஒரு அரசியலை போட்டோ எடுத்து பண்ணுறது நான் தயாராக இல்லைன்னு அவர் சொல்கிறார். என்னுடைய தொண்டர்களான இந்த முறையில் ஒன்றும் இல்லை, என்னுடைய தொண்டர்கள் களத்தில் நின்று வேலை பார்க்குறாங்க, நான் போகணும்னு அவசியம் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு வந்து அரசு இயந்திரம் யார் போனால் அரசு இயந்திரம் வந்து கடுமையாக வேலை செய்யும் அப்படின்னா முதல்வர் போகணும், அமைச்சர்கள் போகணும், துணை முதல்வர் போகணும், எம்எல்ஏக்கள் போகணும். அவங்க போனால் இந்த அரசு இயந்திரம் வேகமாக வேலை செய்யும். ஸோ அதனால் அவங்க போய் நிற்கிறாங்க. இதுவே வந்து அவங்க எதிர்கட்சியாக இருந்தால் இந்த அளவுக்கு போய் நிற்பாங்களான்னா கிடையாது. இப்போ எடப்பாடி போனார், ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போய் அங்கங்கே நின்றுட்டு வந்துட்டாரே தவிர அவங்க இறங்கி எங்கே போராடி வேலை பார்த்தாங்க கிடையாது. இல்லை, அப்போது எது ஆளுங்கட்சியோ அதுதான் தண்ணியில் நிற்கணும், அதுதான் வேலை பார்க்கணும். அதுதான் வந்து அதுக்காக தானே ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நாளைக்கு விஜய் வரும்போது அவர் நாளைக்கு ஒரு வேளை அரசியலில் ஜெயிச்சு அவர் வந்து பொறுப்புக்கு வராருன்னு வைங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் முதல்ல அவர் தான் போய் நிற்க போகிறாரு, நின்று தானே ஆகணும். இல்லைன்னா அன்னைக்கு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலாம், ஏன் நீ வரலன்ட்டு. ஆனால் இன்னைக்கு கேள்வி கேட்பதுங்கிறது அவ்வளோ உகந்ததல்ல. விஜய் 16 அந்த படத்தில் வந்து திட்டமிட்டதை விட சீக்கிரமாக வந்து ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு பேக்கப் பண்ணிட்டு தான் வந்து டைரக்டர் மேலே ஒரு குட் புக்கில் வந்து இடம் பெற்றுட்டாருன்னு வருது. விஜய் கூட பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு எச் வினோத்துடைய செயல்படணும் வந்து. அதோடைய அப்டேட் என்ன? எச் வினோத் எப்போவுமே ஒரு படத்தை 35 நாளைக்கு மேலே தாண்டினதே கிடையாது. அவர் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு நபர். அவர் அதேமாதிரி பெரிய அலட்டெல்லாம் கிடையாது. அவருக்கு வேலையில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்கிற ஒருத்தர். ஸோ அதனால தான் வந்து அவரால் ரொம்ப சீக்கிரம் வந்து ஒரு படத்தை முடிக்க முடியுது. இப்போ இந்த படத்தையும் கூட முதல்ல எடுக்கப்பட்டது பாடல் காட்சி தான். ஸோ டாக்கி போர்ஷன்லாம் இன்னும் அவங்க வரலை. பொதுவாகவே இந்த படத்துக்கு ஒரு லாங் டியூரேஷன் வந்து எடுத்துக்கிறாரு விஜய். இந்த படத்தை அவசரமாக முடிக்கணும்னு கூட தேவையில்லை. ஆனால் எச் வினோத் அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைலில் ஒரு சீக்கிரம் முடிச்சிட்டாரு, அவ்வளோதான். இதற்கப்புறம் வந்து அந்த படம் வந்து பிரேக் எடுத்து தான் போகிறாங்க. நடுவில் அரசியல் வேலைகளையும் அவர் பார்க்க போகிறாரு. அதனால் வந்து பொதுவாகவே டைரக்டர் வந்து விஜய் தேர்ந்தெடுக்கிற இயக்குனர்கள் கொஞ்சம் பெஸ்ட்டான இயக்குனர்களாக தான் தேர்ந்தெடுப்பார். அதில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறாரு எச் வினோத். அதாவது துப்பாக்கி படங்களுக்கு அப்புறமா ஒரு தேர்ந்தெடுக்கிற இயக்குனர் நல்லா சூஸ். ஆமாம் சார், இது இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து அரசியல்லையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுன்றதுனால வந்து ஷெடியூலையே வந்து பிரேக் போட்டு விஜய் வச்சிருக்கிறதா தகவல். அதுதான் இப்போ நான் சொன்னேன்ல, அதுதான் விட்டு தான் அவங்க படப்பிடிப்பு நடத்த போகிறாங்க. இன்னொன்று வந்து அவருக்கு இந்த படத்தை உடனே ரிலீஸ் பண்ணுறேன்னா அதில் பெரிய ஆதாயம் இல்லை.
நீங்கள் அந்த தேர்தல் நேரத்துக்கு முன்னால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியோ 4 மாதத்துக்கு முன்னாடியோ இந்த படம் வந்ததுன்னா அரசியல் ரீதியாகவே அவருக்கு ஒரு ஆதாயம் உண்டு. இன்னொன்று, எப்போவுமே ஒரு படத்தை பார்த்துட்டு ஒருவர் மீது வைக்கிற நம்பிக்கை, மரியாதை, அதுதானே அவங்கள இந்த அளவு கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்போ விஜய் வந்து நல்லவர்னு ஏன் சொல்கிறான்னா படத்தில் அவர் நல்லவராக இருக்கார். அதனால் சொல்கிறேன், ஒரு மதிப்பீடுங்கிறதே உங்களுக்கு படத்தை வச்சு தானே வருது. ஏன் சினிமா நடிகர்கள் வந்து இன்றைக்கி அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு பெரிய அளவு பேசப்படுது அப்படின்னா, திரையில் அவர்கள் காட்டுகிற பிம்பத்தை வைத்து மக்கள் அவர்கள் மீது ஏமாறுகிறார்கள். இதனால தான் அப்படி சொல்கிறாங்க. அதனால் வந்து இப்போ இந்த படம் திரைக்கு வரும்பொழுது அவருடைய இமேஜ் இன்னும் கூடுதலாக மாறுவதற்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மெதுவாக அந்த படத்தை நகர்த்துவோம்னு நினைக்கிறேன். இல்லை, ஹச் வினோத்தை பொறுத்தளவுக்கு அவர் வந்து தன் வேலையில் ரொம்ப தெளிவாக இருப்பார். விஜய்க்காக நாம் இறங்கி நம்முடைய கொள்கைகளை விட்டுட்டு அல்லது நம்முடைய டிக்னிட்டியை விட்டுட்டு இறங்கணும்னு ஒருபோதும் அவர் நினைக்க மாட்டார். இப்போ படத்தில் வந்து ஒரு காட்சி வழியே திணிக்கப்பட்டது, கதைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காட்சி வைக்கப்பட்டது அப்படின்னா அதுக்கு வந்து அவர் உடன்பட மாட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு அரசியல் பிரச்சார படமாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் படத்தில் அரசியல் இருக்கும், பட் அது திணிக்கப்பட்டதாக இருக்காது. பல்வேறு கருத்துக்களை வந்து நேரத்தை வந்து நன்றி. நன்றி.